என்டிஏ கூட்டணிக்குள்ள நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதிமுகவை புறந்தள்ளக்கூடிய அமமுக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, திமுகவை சுயமரியாதையை அசைத்து பார்க்கக்கூடிய காங்கிரஸ். பெரியாரனுடைய படத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அதிமுகவினுடைய கூட்டம் நடந்திருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் அண்ணா அவர்களுடைய போட்டோவை எடுக்கணும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய போட்டோவை எடுக்கணும், எம்ஜிஆர் அவர்களுடைய போட்டோவை எடுக்கணும்னு சொன்னா கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பாக அதை செய்வார். தமிழக மக்கள் இதற்கான எவ்வளவு பெரிய ரிசல்ட்டை கொடுக்க போறாரு அப்படிங்கிறது 2026 தேர்தல் முடிவுகள் தான் நம்மளுக்கு சொல்லுவோம். 2026 தேர்தல் சுயமரியாதையை அசைத்து பார்க்கக்கூடிய தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்றம் இல்லை அப்படிங்கிறது இரண்டு கட்சிகளை பார்த்தா தெரிந்து கொள்ள முடியுது. ஒன்று அதிமுக, மற்றொன்று காங்கிரஸ். ஒன்று என்டிஏ கூட்டணிக்குள்ள நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதிமுகவை புறந்தள்ளக்கூடிய அமமுக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இன்னொரு சைட்ல திமுகவை சுயமரியாதையை அசைத்து பார்க்கக்கூடிய காங்கிரஸ். ஸோ இந்த இரண்டு கட்சிகளை பற்றியும் தெளிவாக இன்றைய காணொலியில என்ன நடக்குது 2026 தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்தில் அப்படிங்கிறத பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்க. காங்கிரசினுடைய கிறிஸ் ஜோடிங்கர், இவர் கிட்டத்தட்ட கடந்த 2 மாதங்களாக தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் உள்ள கூட்டணியை பேச்சுவார்த்தையை நடைபெறக்கூடிய குழுவினுடைய தலைவராக இருக்கிறார். ஆனா இவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சாரங்களும், ஒவ்வொரு மீடியா முன்னாடி பேசக்கூடிய அந்த விஷயங்கள் அத்தனையுமே திமுகவினரையும் சரி, திமுகவினுடைய தேர்தல் பணிக்குழு விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய பெரும் தலைவர்களையும் பெரும் அயற்சிக்குள்ளாக்கிறது. திமுகவினுடைய தொண்டர்கள் மத்தியில ஒரு குழப்பமான சூழ்நிலையை மாத்தி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள், மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் எல்லாம் செயல்பாடுகள் வேற மாதிரி இருந்தா கூட இந்த கிறிஸ் ஜோடிங்கர் பண்ணக்கூடிய ஒரு சில வேலைகள், அவர் கொடுக்கக்கூடிய பிரஸ் மீட்டுகள் ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய சுயமரியாதையை அசைத்து பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தெளிவாக முன்வைத்து கொண்டே வந்தார்கள் திமுகவினுடைய உடன்பிறப்புகள். இன்றைக்கு முத்தாய்ப்பாக கிறிஸ் ஜோடிங்கர், என்னால பண்ணவே முடியாது இந்த ஷீட் ஷேரிங் டாக்ஸை, என்னால உட்கார்ந்து இவர்கள் மத்தியில திமுகவினுடைய மேல்மட்ட தலைவர்கள் மத்தியில இந்த இடங்களை எப்படி சூஸ் பண்றது, எவ்வளவு இடங்கள்ங்கிற அந்த பேச்சுவார்த்தைக்கு என்னால உள்ளுக்கே பங்கு பெற முடியல. ஏன்னா அவர்கள் அத்தனை பேரும் டேட்டாவோட உட்கார்ந்துருக்கிறாங்க. காங்கிரஸ் களத்துல என்ன பண்ணியிருக்குது, இதுவரைக்கும் எத்தனை போராட்டங்கள்ல பங்கு பெற்றிருக்குது, இதுவரைக்கும் என்னென்ன விஷயங்கள்ல திமுகவுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் காங்கிரஸை பத்தின இன்டெப்தான டீட்டெயிலோட உட்கார்ந்து என் முன்னாடி பேசுறாங்க. அப்போ என்னால எவ்வளவு சீட்டை வாங்கணும், எவ்வளவு சீட்டை வாங்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு என்னால முன்னேறி நகரவே முடியல அப்படிங்கிறத கையை விரிச்சுக்கிட்டு இன்னைக்கு டெல்லி பக்கம் திரும்பி செல்றதுக்கு தயாராக இருக்கிறார் கிறிஸ் ஜோடிங்கர். இதற்கு மிக முக்கியமான காரணம், 25 சீட்டுகளுக்கு மிகாமல் கொடுக்கவே முடியாதுங்கிறது திமுகவினுடைய நிலைப்பாடா இருந்தா கூட 45 சீட்ல இருந்து 38 சீட் வரைக்கும் வாங்கியே தீரணுங்கிறது மேல்மட்டத்திலிருந்து இவருக்கு உத்தரவு பிரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவரால அந்த 25 சீட்டை வாங்குறதே இப்ப கஷ்டம் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா திமுகவை பொறுத்த அளவுக்கு 25 பிளஸ் ஒரு ராஜ்யசபா, இதை வாங்கினா வாங்குங்க, இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே இருங்கிற அந்த முடிவுக்கு வந்துவிட்டதனுடைய நீட்சி தான் ஓபிஎஸ் அவர்களை உடனடியாக உள்ள இணைத்ததும், டிஎம்டிகே உடனடியாக உள்ள இணைத்ததும் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் இன்றைக்கு காங்கிரசுக்கு மிகப்பெரிய ஒரு சமட்டி அடியாக இருக்குது. திமுகவினுடைய கூட்டணியை டெஸ்ட் பண்றதற்குரிய ஒரு வாய்ப்பாக தாவேகாவை கையில் வைத்திருக்கக்கூடிய காங்கிரசுக்கு இன்றைக்கு தாவேகாவை தவிர வேற எந்த வாய்ப்புகளும் இல்லை அப்படிங்கிற ஒரு வாய்ப்பாக இன்றைக்கு போய் முடிஞ்சிருக்குது. ஆனால் தாவேகா பக்கத்துல போறதுக்கு திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு முன் வருவாரா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நிறைய வாட்டி நம்ம பேசிட்டோம் இதை பத்தி. மிகப்பெரிய ஒரு கிராண்ட் ஓல்டு அலைன்ஸ் கவுன்சிலர் சீட்டு கூட இன்னும் ஃபேஸ் பண்ணாத ஒரு கட்சியை நம்பி, வெறும் திரை கவர்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு நடிகரை நம்பி போவாங்களா இவ்வளவு பெரிய கூட்டணியை விட்டுட்டு அப்படிங்கிறத ராகுல் காந்தி அவர்கள் முடிவெடுக்க வேண்டும். ஏன்னா ராகுல் காந்திக்கு திரும்ப திரும்ப நம்ம சொல்ற மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பலனாக, மிகப்பெரிய ஒரு அவர்களுடைய இமேஜை பூஸ்ட் செய்ததுல திமுகவினுடைய தலைவரை நிகருக்கு வேற யாருமே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு தலைவரை விட்டுக்கொண்டு வெறும் ஒரு திரை கவர்ச்சியினுடைய நடிகரினுடைய பலத்தை நம்பி
பின்னாடி போறாரு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்தியா பிளாக்கு செதறி தூள் தூளாகுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இன்றைக்கு அந்த இந்தியா அலையன்ஸினுடைய பைண்டிங் ஃபோர்ஸாக ஒரு ஜெல் மாதிரி இருக்கிறதே இன்னைக்கு திமுகவும் அதனுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னா அதற்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது. அப்போ இந்த கூட்டணியை பிரித்து கொண்டு போறதற்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு அசாத்தியமான ஒரு நம்பிக்கை வேணும். உள்ளபடியே அவர் அப்படி ஒரு முடிவை எடுப்பார்களே ஆனால் பிஜேபி நிதர்சனமாக நினைக்கக்கூடிய காங்கிரஸ் இல்லா ஒட்டுமொத்த இந்தியா அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் ஒரு நாட்கள்ல தெளிவாக தெரிந்துவிடும். அடுத்ததாக அதிமுகக்குள்ள வந்தீங்கன்னா மிக பெரும் ஒரு அலையன்ஸாக நாங்கள் உருவாகி இருக்கிறோம். என்டிஏ தலைமையிலான கூட்டணின்னு அமித்ஷாவும் மோடி அவர்களும் தமிழ்நாடு வரும்போது அவர்கள் கூறுவதும், அதிமுக தலைமையில பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படிங்கிறது அதிமுகவினுடைய ரத்தங்கள் அதிமுகவினுடைய தலைவர்கள் கூறுவதும், இது உரசலா போய்கிட்டு இருக்கின்ற சூழ்நிலையில தான் இன்றைக்கு திரு மோடி அவர்கள் பங்கு பெற்று சென்றிருக்கிற கூட்டத்திற்கு அப்புறம் நடந்த அந்த பேச்சுவார்த்தையில எஃகு கோட்டையாக அதிமுகவை வளர்த்தெடுத்த எஃகு கோட்டையாக அம்மையார் சொன்ன அதே அதிமுகவினுடைய தலைவர் இன்றைக்கு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10ஓடு 11ஆக ஒரு சீட்ல உட்கார்ந்துருக்கிறதும், அந்த சைட்ல ஒட்டுமொத்தமான பாரதிய ஜனதா கட்சியினர் உட்கார்ந்துருக்கிறதும், கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய என்டிஏ ஒரு சைட்ல உட்கார்ந்துருக்கிறதையும் பார்க்கும்போது நம்மளுக்கே பரிதாபமா இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சுயமரியாதையை இழந்து இன்றைக்கு அதிமுக பாஜகவினுடைய கைப்பாவையாக ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிறதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருகிறது. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த மீட்டிங்ல பெரியாருனுடைய படத்தை எடுத்தால்தான் அந்த மீட்டிங் நடக்குங்கிற மாதிரி பண்ணதுக்கு அப்புறம், பாஜகவினுடைய அழுத்தத்துக்கு அப்புறம் பெரியாருனுடைய படத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அதிமுகவினுடைய கூட்டம் நடந்திருக்கிறது. அப்போ இனி காலத்துல வரக்கூடிய காலங்கள்ல அண்ணா அவர்களுடைய போட்டோவை எடுக்கணும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய போட்டோவை எடுக்கணும், எம்ஜிஆர் அவர்களுடைய போட்டோவை எடுக்கணும்னு சொன்னா கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பாக அதை செய்வார். ஏன்னா அவரை பத்தின ஒட்டுமொத்தமாக அவருடைய சம்பந்தி பத்தின ஒட்டுமொத்தமான ஃபைல்ஸையும் கையில் வைத்துக் கொண்டுதான் இந்த என்டிஏ பிளஸ் ஏடிஎம்கே அலைன்ஸே இன்டாக்டாக இப்போதைக்கு உட்கார்ந்துருக்குது. அந்த அலைன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாருங்களேன். அமமுகவினுடைய தலைவர் திரு டிடிவி தினகரன் மேல மிகப்பெரிய ஒரு சிபிஐ ஃபெரா கேஸ் இருக்குது. அதை ஃபைல்ஸை வச்சுதான் இப்போதைக்கு அவரை உள்ளுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் மேல மிகப்பெரிய ஒரு கல்வி நிலையங்களுக்கான அனுமதி கொடுத்த வழக்கு ஒன்று சிபிஐ வழக்கு பெண்டிங்ல இருக்குது. அப்போ ஒட்டு மொத்தமாக அந்த கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரனுடைய ஃபைலையும் கையில் வைத்து கொண்டுதான் இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது. அந்த கூட்டணியுடைய நீச்சி தான் இருக்கிற எல்லாருமே ஒரு சைடாகவும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சைடாகவும் உட்கார்ந்து இன்னைக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான கூட்டணி தான் இருக்குது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ தமிழக மக்கள் 2 கட்சிகள், ஒரு சைட்ல காங்கிரஸ் திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய குடைச்சல், இன்னொரு சைட்ல பாஜக அதிமுகவுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழி, இந்த 2ஐயும் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது இந்த 2026 தேர்தல் களத்துல ஒரு தேசிய கட்சி தமிழகத்துல என்ன விதமான ஒரு முன்னிலைப்புகளை எடுக்குது, என்ன விதமான ஒரு நடவடிக்கைகளை எடுக்க போகுது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நம்ம இன்னும் ஓரிரு தினங்கள்ல எலெக்ஷனுடைய தேதி அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே நமக்கு இவ்வளவு சூடா இருக்குது. எலெக்ஷன் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் இன்னும் தொகுதி பங்கீடுகள் வரும்போதெல்லாம் இன்னும் உக்கிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. எது எப்படியோ தேசிய கட்சிகள் தமிழகத்தில் காலூன்றது காங்கிரசினுடைய 1950களுக்கு அப்புறமே நடைபெறாத ஒரு விஷயம். இன்றைக்கு அதை நிலைநிறுத்த முற்படுகிறது காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும். தமிழக மக்கள் இதற்கான எவ்வளவு பெரிய ரிசல்ட்டை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது 2026 தேர்தல் முடிவுகள் தான் நம்மளுக்கு சொல்லும். எது எப்படியோ திமுகவினுடைய சுயமரியாதையை காங்கிரசும் அதிமுகவினுடைய சுயமரியாதையை பாரதிய ஜனதா கட்சியும் அசைத்து பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. இந்த 2 தேசிய கட்சிகளும் 2 ரீஜனல் கட்சிகளை, மாநில கட்சிகளை எப்படி கைப்பாவையாக செயல்படுத்த போகிறார்கள், அதில் யாரு முன்னாடி வரப்போறாங்க, எந்த ரீஜனல் பார்ட்டி எந்த தேசிய கட்சியிடம் மண்டியிட போகிறது, எந்த ஒரு மாநில கட்சி தேசிய கட்சியை புறந்தள்ள போகிறது அப்படிங்கிற அந்த விடை உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம அடுத்தடுத்த காணொலியில உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து டெய்லி வரக்கூடிய இந்த மாதிரி எக்ஸ்பிளைனர்ஸ் வீடியோ ஆன் கரண்ட் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸை தேர்ந்தெடுக்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமுக்கி இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.